Boys, wake up. We have found something. Shubham, what is it? Oh, this is civet. பாரு அங்கே பாரு, அப்படியே கீழேருந்து மேலே ஏறி பாரு அங்கே. அதேதான். மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானால நைட் சஃபாரி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கானால வந்து 3 சஃபாரி முடிச்சிட்டோம். 2 கானா ஜோன், 1 முக்கி ஜோன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம T1 அப்படிங்கிற ஒரு மேல் டைகரை சைட் பண்ணியிருப்போம். அந்த டைகர் சைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ப்ரைட் ஆஃப் கானா அப்படின்னு சொல்லப்படுற பாரசிங்காவையும் சைட் பண்ணியிருப்போம். அதை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேசியிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த கானா டைகர் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 940 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக இங்கே 4 கோர் ஜோன் இருக்குது. கானா, முக்கி, ஜரி, கிஸ்லி அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 4 பஃபர் ஜோன்ஸும் இருக்குது. கட்டியா, காப்பா, சிஜோரா அண்ட் பேன் அப்படின்ட்டு 4 பஃபர் ஜோன்ஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம நைட் சஃபாரிக்கு சூஸ் பண்ணியிருக்க பஃபர் ஜோன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டியா கேட். ஸோ டோட்டலாக இந்த கேட்டில் வந்து மொத்தமாக 6 டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6க்கும் மேற்பட்ட டைகரோட டெரிட்டரிஸும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக இந்த கேட்டில் 2 days பேக் வந்து 2 டைகரை மார்னிங் சஃபாரியில் சைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கே டைகர் சைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 days பேக் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட் சஃபாரியில் 6 daysக்கு முன்னாடி வந்து ஒரு சோனர் அப்படிங்கிற ஒரு டைகரை வந்து கப்ஸோடையும் சைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நைட் சஃபாரியில் சைட்டிங் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் இந்த சஃபாரிக்கு போல் இந்த கானா டைகர் ரிசர்வில் நைட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போது, இந்த ஃபாரஸ்ட்டோட ஆம்பியன்ஸ், அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் எப்படி த்ரில்லிங்காக இருக்க போது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனால் அது வந்து நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் ஆகுதுல. அதனால் நாங்கள் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணால், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் போகலாம், எந்த அனிமல் நமக்கு கண்ணப்பட்டாலும் நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் பேசி வச்சுட்டு தான் இந்த சஃபாரியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நைட் சஃபாரி சும்மா ரஃப்ரைனே நான் புடி தயவு செய்து சும்மா இருந்துருங்க. அந்த புடியை காட்டாட்டியும் எது ஸோ இந்த நைட் சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு நைட் ட்ரைவ் போகிறது, அதாவது ஒரு நைட் சஃபாரியாக போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்ம பரமிக்குளமில் வந்து இந்த மாதிரி ஒரு நைட் சஃபாரி பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட்குள்ளெலாம் போயிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில், அதாவது பரமிக்குளம் என்ட்ரன்ஸ்லேருந்து துணக்கடவு டேம் அப்படிங்கிறது தான் அந்த ரோடோட எல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிரைவ் மாதிரி போயிருப்போம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து புள்ளிமான், அப்புறம் சாம்பார் டியரு, அது போக எலஃபன்ஸ் எல்லாம் நம்ம சைட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கானா டைகர் ரிசர்வ்க்குள்ள நம்ம ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கோர் ஜோன், இன்னொன்று வந்து பஃபர் ஜோன் அப்படின்ட்டு. கோர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அனிமல்ஸ்க்கான ஒரு வாழ்விடமாக வச்சுருக்காங்க. இந்த பஃபர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வசிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு அனிமல்ஸும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து சஃபாரி போக போகிறோம். நீங்கள் இன்னும் பரமிக்குளம் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் மேலே ஐகார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் தான் இருக்கும். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பெரிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் கானா ஜோனில் சஃபாரி ஒரு 6:30 to 11:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து முக்கிய ஜோன் சஃபாரி போனோம் 3 to 6:30 வரைக்கும். அதை முடிஞ்ச உடனே அப்படியே இந்த நைட் சஃபாரியை வந்து நம்ம கன்டினியூ பண்ணுறோம். இது வந்து ஒரு 10:30 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4+4+4 ஒரு 12 hours வந்து நம்ம இன்றைக்கி சஃபாரி மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நைட் சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கைடும் ஒரு டிரைவரும் வந்திருக்காரு. நம்ம கைடோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சுபம். அதே மாதிரி நம்ம டிரைவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூபக் பால். எங்களோட கைடு வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அனிமல்ஸை சர்ச் பண்ணுறதுல. இன்ஃபேக்ட் அவர் வந்து வண்டி ஏறும்போதே சொல்லிட்டாரு, யாருமே இந்த நைட் சஃபாரியில் பேசாதீங்க, ஏன்னா பேசினாலாம் நம்மளால் ஈஸியாக அனிமல் சைட் பண்ண முடியாது. மார்னிங் சஃபாரிஸில் கூட நம்ம வேறு ஏதாச்சும் இந்த பக் மார்க்கெலாம் வச்சு ட்ராக் பண்ணலாம், நைட் சஃபாரியில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ யாருமே பேசாமல் சைலண்ட்டாக வாங்க இந்த 4 hours ஜேர்னியில் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு.
நம்ம ரூம்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம வந்த ரூட் வந்து ரொம்பவுமே ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து பஃபர் ஜோன் அப்படிங்கிறதுனால நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரெசார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் ட்ரைப்ஸ் எல்லாம் வாழ்கிற வீடெலாம் இருந்துச்சு. ஸோ நான் என்டையர் சஃபாரிலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் நான் இந்த சஃபாரியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக தான் இந்த ஃபாரஸ்ட்டோட உண்மையான முகமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க எப்படி பாஸ் பண்ணி நம்மளை வந்து இவங்க சேஃபாக கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை யாராச்சும் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி வருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத மாதிரி தான் இருக்குது. நாம் ஃபாரஸ்ட்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் அனிமல் தான் சாம்பார் டியர். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அனிமலுக்குமே வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி போகாமல் எந்த அனிமல் நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா நம்ம சாம்பார் டியர் ஆகட்டும் இல்லை ஸ்பாட்டட் டியர் ஆகட்டும் நம்ம வந்து மார்னிங்கில் பார்த்துருப்போம். பட் ஆனால் நைட் டைமில் பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, மறுபடியும் இது கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க, நம்ம வெறும் டைகர்னே இன்றைக்கி போக வேணாம் அப்படின்ட்டு தெளிவாக எங்கள் கைட்டை சொல்லி தான் இந்த சஃபாரியே ஸ்டார்ட் பண்ணோம். நான் உண்மை சொல்லணும்னா சீரியஸாக இதை பார்த்த அனுபவமே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சுங்க. காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு இருந்தோம், திடீர்னு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஏதோ ஒன்று ஓடிச்சு. ஸோ எனக்கு என்னன்னே புரியல, ஒரு செகண்டு, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து சாம்பார் டியர் அப்படின்னு நான் ரெகனைஸ் பண்ணுறக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. தேவையான அளவு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு எங்கள் சஃபாரியை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம கைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மரத்து மேலேயோ ரொம்ப நேரமாக டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டோம், ஏன் இங்கேயே நம்ம நின்றுட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லெப்பர்டை சைட் பண்ணதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக என்ன சர்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறது சொன்னார். ஸோ அவர் சொன்னோடனே நாங்களும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆனால் இது நமக்கு சைட் ஆகுமானும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் ஒரு அனிமல்ஸை சைட் பண்ணுறீங்களோ இல்லையோ அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்துரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் லெப்பர்டெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். மரத்துக்கு மேலே நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். பகல் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கேமஃப்ளஜாக தான் இருக்கும். ஸோ நைட்டில் அதை எப்படி நம்ம சைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டோடையும் ஒரு கன்ஃபியூஷனோட தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கானா டைகர் ரிசர்வில் நீங்கள் நைட் சஃபாரி போகணுன்னா கண்டிப்பாக மினிமம் 3 வெஹிக்கிள் இருந்தால் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த சஃபாரியை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து இந்த சஃபாரியை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்ம லக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக 3 வெஹிக்கிள் தான். நமக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, நம்ம செகண்ட் வெஹிக்கிள், நமக்கு பின்னாடி இன்னொரு வெஹிக்கிள் வந்துருக்கு. மொத்தமாகவே கரெக்டாக 3 வெஹிக்கிள் தான் இன்றைக்கி இந்த நைட் சஃபாரிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக சைட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி தான். இதை வந்து இங்கிலீஷில் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே புலி சிங்கம்னு பார்த்தோம்னா முயலெல்லாம் பார்க்க வச்சுட்டிங்களேடா அப்படின்னு மனசுல நினச்சிட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் சஃபாரியை கன்டினியூ பண்ணோம். दिस कैमरे हैं, सेंसर कैमरे, टाइगर काउंटिंग, टाइगर ट्रैप பயப்படாதீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோட ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாஷ் வந்துச்சு. நான் கூட எங்கள் பசங்க தான் வந்து தெரியாமல் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யாராச்சும் ஃப்ளாஷ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கும் போது அப்போ தான் வந்து கைடு எங்கிட்ட சொன்னார், இது வந்து ஃப்ளாஷ் எல்லாம் இல்லை, டைகர் ட்ராப்பு. ஸோ இதை வந்து டைகர் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து டைகர் மூமெண்ட்ஸ் இருக்கோ இந்த டைகர் கேமராஸ் வந்து வச்சிடறாங்களாமா, அதோட மூமெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோர் ஜோனில் மட்டும் இல்லாமல் பஃபர் ஜோன்லேயும் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் சோனர் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டைகரோட டெரிட்டரியில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஒரு 2 days முன்னாடி வந்து இங்கே ஒரு டைகரை சைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது இந்த பாண்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு அனிமல் மூமெண்ட்ஸுமே பெருசாக இல்லை. இதுவரை நாங்கள் எந்த ஒரு அனிமல்ஸை சைட் பண்ணலனாலும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இப்படி ஒரு சஃபாரி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட ஒரு பெரிய ஹோப் கிரியேட் ஆகிடுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இங்கே அங்கே ஏதாச்சும் இருக்குமோ இங்கே ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகிடுது. நாங்கள் சர்ச் பண்ணுறதுல ரொம்ப எங்கேஜ் ஆகிடுறோம். ஸோ
ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனோடனே நாங்கள் பார்த்த ஒரு அனிமல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவியட் கேட். இதை வந்து தமிழில் புனுகு பூனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் பூனை மாதிரிலாம் இல்லைங்க. இதோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 15 kgs வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரியேச்சர் இது. ஸோ நான் இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துறது அப்படின்னா, இந்த ரீசெண்டாக இப்போ நம்ம நீயா நானோவோ இல்லை தமிழா டாக் ஷோவில் இந்த பூனையை பற்றி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த பூனைக்கு வந்து ஒரு காஃபி கொட்டையை கொடுக்குறாங்க. ஸோ அது சாப்பிட்டு அது வெளியே போகிற அந்த ஸ்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட மரத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு காஃபி வந்து 8,000 ரூபாயோ 10,000 ரூபாய்க்கோ இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவன் தான் இவன். இப்போ உங்களுக்கு இவனோட அருமை என்னன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காஃபிக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி கொட்டையை இந்த ஸ்பூனை சாப்பிட்டக்கப்புறம் இதோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம் வந்து கிரியேட் ஆகுமாமா. அது வந்து அந்த காஃபியோ கொட்டையோட போய் ரியாக்ட் ஆகி ஒரு சூப்பரான நறுமணம் உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி வந்து ரொம்ப ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது $US மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஒரு கப் $100 வரைக்கும் செல் பண்ணுறாங்களாமா. 1/2 kg காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா $500 வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த காஃபி குடிச்சிருந்தாலோ இல்லை இந்த காஃபியை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவியட் கேட்டோட பெர்னியல் கிளாண்ட்லேருந்து கிடைக்கிற மஸ்க்கு ரொம்பவுமே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்பவுமே நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னுமே வந்து பெரிய பெரிய பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்கில் நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காமா. ஸோ இந்த கார்பரேட் காரணத்தால் தான் என்னமோ இந்த சிவியட் கேட் அதாவது புனுகு பூனை வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து இந்த சிவியட் கேட்டை வந்து ரெட் லிஸ்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் அதை வளைச்சி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம சஃபாரியை வந்து கண்டினியூ பண்ணோம். நம்ம இந்த சிவியட் கேட்டை சைட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே நமக்கு இன்னொரு ஃபாரஸ்ட் கேட்டோட என்ட்ரி வந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ லைட்டாக அதை நாங்கள் அப்படியே சாப்பிட்டு எங்கள் சஃபாரியை கண்டினியூ பண்ணோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிமான் கூட்டத்தை பார்த்தோம். எங்கள் பசங்கள்லாம் காலையிலேருந்து சஃபாரியில் சுற்றிட்டு இருக்கிறனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கைடு வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, யாரையும் எழுப்பாதீங்க, அப்படியே நம்ம போகலாம் அப்படின்ட்டு எங்கள் சஃபாரியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிரைவருக்கு ஒரு கால் வந்துச்சு. இன்னொரு வெஹிக்கிளோட ஒரு டிரைவர் வந்து டைகரோட டெரிட்டரியில் தான் இருக்கேன், இங்கே ஏதோ ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான அலாரம் கால் இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து அடித்து பிடிச்சிட்டு கிளம்பி போனோம். சீக்கிரமாக போய் ரீச்சும் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், மனசில் அப்படியே ஒரு பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எகெயின் கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து புதுசாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணோம். உண்மையாக சொல்லணும்னா இது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ டைகர் மட்டும் வெளியே வந்து சைட் பண்ணியிருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். खेती करते हैं हाँ इसलिए नाइट में रहते हैं. ओके ओके स्टे दे या नहीं तो जानवर क्या नुकसान करते हैं पूरा. ஓகே ஓகே அது இங்கே ஃபார்ம் லேண்டாமா. ஸோ ஸ்டே நைட்டு சேஃப்டிக்கு இருக்காங்களாட்டிருக்கு. डियर वगैरह है जो वाइल्ड बोर है ना, वाइल्ड बोर को काफ़ी ஓகே காட்டு பண்ணி வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. லைக் काफ़ी नुकसान करते हैं. ஓகே ஓகே இட் வில் ஈட் ஆல் த பிளான்ட். ஓகே ஓகே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. எங்கள் கைட்டை கேட்டபோது தான் சொன்னாங்க, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்றியோட தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்தும் ஒருத்தர் 2 பேர் இங்கே வந்து இந்த பூமியெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்து நைட்டு தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நைட் சஃபாரி வந்து சென்ட்ரல் இந்தியாவில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யானைகள் இல்லாதது தான். ஸோ யானைகள்லாம் இருந்துச்சுனாலாம் இப்படி ஈஸியாகலாம் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் போக முடியாது. ஏன்னா எங்கே வேணால் நிற்கும். ஒரு சின்ன புஷஸ்க்குள்ள வந்து டப்புன்னு ஓடி வந்து நம்ம சஃபாரி வெஹிக்கிளை தள்ளி விடுற கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் இந்தியா தவிர வேறு எங்கேயுமே இந்த நைட் சஃபாரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே சஃபாரி இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 தான் ஆச்சு. ஸோ எங்களோட கைடு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு டைகரோட டெரிட்டரி இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம், ஸோ அங்கே ஏதாச்சும் நமக்கு சைட்டிங்கான சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நாங்களும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.
இங்கெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து இடத்துல இருக்குது வாங்கி. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வண்டி ரஷ் பண்ணி போவாங்கன்னு தெரிஞ்சு. ஏன்னா ஒவ்வொரு வண்டியை நிறுத்தி ஒன்றா தான் போகிறாங்க. இல்லைடா, ஒவ்வொரு வண்டியாக வந்து ஒன்றா தான் போகிறாங்க. ஏன்னா இது நைட் டைம் இல்லை. நாம் பார்த்திங்கன்னா சஃபாரியோட முடிகிற ஓரத்துக்கே வந்துவிட்டோம். பெரிய சைட்டிங் இல்லைனாலும் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் காணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நைட் சஃபாரியை அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா எந்த கேட்டில் என்ட்ரி ஆனமோ இப்போ அதே கேட்டில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகலை. நான் கூட இங்கேருந்து மறுபடியும் அவ்வளோ தூரம் திரும்பி போய் தான் ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, இவங்க வேறு வழியாக நம்மளை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் கூட இந்த மாதிரி ஒரு நைட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ சீக்கிரமே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் மீ, மணிகண்டன் கிருஷ்ணராஜ்.